அப்பா அம்மா மௌனுக்குள்ளார நடக்கிற சர்ச்சையால யார் செய்கிறது சரி, யாருக்கு அதிக அதிகாரம் அப்படின்னு கேட்கப்படும். ஆனால் ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கட்சியை பொறுத்த வரையில் இது ராமதாசனுடைய உழைப்பால உருவான கட்சி. இந்த கட்சிக்கு பைலா போடும்போதே, இந்த கட்சிக்கு பைலா பண்ணும்போதே ராமதாஸுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் உண்டுன்னு நாம் முடிவு பண்ணோம். அதுபடிதான் இங்கே இதுவரையில் நடந்துக்கிட்டு வந்தது. எந்த முடிவு எடுத்தாலும் டாக்டர் ஐயா எடுக்கிற முடிவு தான் நடந்துக்கிட்டு வந்தது. இப்ப அவர் பையனைய தலைவராக இருக்கிறதுனால அவர் பையனுக்கும் அவருக்கும் பாச உணர்வுல உரிமை போராட்டம் நடக்குது. இந்த உரிமை போராட்டம் கட்சியை பாதிக்க கூடாதுன்னு எங்களை மாதிரி அவர் கூட பணியாற்றிய நாங்கள்லாம் கட்சி பலவீனம் இருக்கிறோம். இது சமுதாயத்தை முன்னிறுத்தி, இது அரசியல் கருத்து மேலோங்கிறதுக்கு வழி இல்லை. ஆனா அரசியலை வச்சேதான் இந்த சங்கம் நடக்கிறது மாதிரி ஒரு இமேஜை மக்களுக்கு உருவாக்குறாங்க. தப்பு. சங்கமும் கட்சியும், கட்சி சங்கத்தை வச்சுதான் கட்சி. இதை புரிஞ்சுக்காம சில பேர் பெரிய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்த வரையில வன்னியர் சங்கம் இந்த அமைச்சு ஏற்படுத்தியது. வன்னியர் சங்கம் இந்த கட்சியை வழி நடத்தும். அதுதான். சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ரெண்டு பேரும் நிச்சயமா நிச்சயமா. இப்ப இருக்கக்கூடிய இருவருக்குமான முரண்பாட்டுல வன்னியர் சங்கம் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கும்? யாருக்கும் ஆதரவு கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்னு சேரணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும். ஐயாவே சொல்லியிருக்காரு, இவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டிருக்காரு. ஒரு வார்த்தைகள்ல வர்றதுதான், வேகத்துல உங்களை பத்தி சொல்றது இல்லையா, அது சொல்றதுதான். ஐயா இப்ப பாத்தீங்கன்னா அது பாமகவிலே வன்னியர் சங்கத்துல பொறுப்பாளர்கள் தொடர்ச்சா மாற்றி நியமிச்சுட்டே இருக்காரு ஐயா. ஆமா, அது எப்படி பாக்குறீங்க? இப்ப இது யார் அதிகாரத்துக்கு உட்பட்டது? அதாவது இப்ப பொருளாளர் அப்படின்னு இருந்தவங்களை மாத்தின உடனே அவர் அதை நீடிப்பார்னு சொல்றாரு. மாவட்ட அமைப்பாளர்கள்னு போட்டதை இங்க நீடிப்பார்னு சொல்றாரு. இதெல்லாம் சாதாரணமான ஒரு ஈகோ பிரச்சனையின் அடிப்படையில் வர்றது. ஆனா புல் பவரும் ஆரம்பத்திலிருந்தே டாக்டர் ஐயாவுடைய லெட்டர் பேர்ல தான் அவரே நியமனங்கள் செய்வார். கட்சி விதி அப்படிதான் சொல்லுதுங்களா ஐயா? கட்சியில முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட விதியில அமைப்பு அதிகாரம் அனைத்தும் ஐயாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் இருக்குங்க. இப்ப அந்த விதி மாத்தல. இப்ப ஆனா நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்னாலதான் நீக்கவும் சேர்க்கவும் முடியும், அதுக்கு அதிகாரம் எனக்கு தான் இருக்கு, அவர் நீக்கிறது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி. அவர் சொல்லிருக்காரு, நான் கூட பார்த்தேன். பொதுக்குழுல முடிவெடுத்துதான் செய்யணுங்கிறது சரியானது தான். ஆனா இந்த நிர்வாகிகள் போடும்போது பொதுக்குழு இல்லை, ஐயாவுடைய முடிவை தான் பொதுக்குழு அங்கீகரிக்கும். அதுல ஒன்றும் விவாதம் நடக்கல, வேட்புமனு தாக்கல் பண்ணல, யாருக்கு எவ்வளவு ஓட்டுங்கிறதெல்லாம் தேர்தல் உங்களுக்கு தெரியாது. ஐயா முடிவெடுத்து சொன்னாரு, அது பொதுக்குழு அங்கீகாரம் பண்ணுச்சு. அது நீங்க பாக்குறீங்க, ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, பசுமாடு இருக்கு. பசுமாடு பேசாம தான் இருக்கும், கண்ணுக்குட்டி அதை முட்டி கீழே தள்ள தான் பார்க்கும் பால் குடிக்கும் போது. அப்படி வர ஒரு நிலையா அதை பார்க்கணும். அவரு இன்னொன்னு கோழி மிதிச்சு குஞ்சிக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சண்டையால இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரப்போறதில்லை. கட்சியின் எதிர்காலம் பாதிக்கும்? ஒன்னும் பாதிக்காது. பொதுக்குழு கூட்டுவோம், சீக்கிரம் கூட்டுவோம். குழப்பத்தை ஏற்படுத்துது. ஆனா அதே நேரத்தில் அதெல்லாம் சரி செஞ்சிடுவோம் நாங்க. நியமனம் இப்ப இருந்தவர்கள் தான் நியமனம் செய்யப்படுறாங்க. புதுசா போடுறவங்களையும் எங்க இருந்தோ வந்துள்ள அவங்களும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான். நாங்க புதுசா ஆள் கொண்டு வரோம்.
இல்ல இப்ப ஐயாவும் சின்ன ஐயாவையும் சமரசம் பேச்சுவார்த்தையில சமாதானப்படுத்தும் முயற்சியில நீங்க ஈடுபட்டீங்களா? வன்னியர் சங்கம் ஈடுபட்டிருக்கா? ஈடுபடுவோம், அதுக்கான நேரம் வந்தா ஈடுபடுவோம். இப்ப ஐயாவை பாத்துட்டீங்க, சின்ன ஐயாவை பார்க்கக்கூடிய எண்ணம் இருக்கா? பார்த்தனா பேசுனேன். இப்ப இதுக்கு மேல தொடர்ந்து பேசுவோம். 2 பேரும் ஒன்னு சேர்ந்துதான் நிக்கணுங்கிற உறுதியான கருத்தை நாங்க சொல்லுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.